ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஏத்தம்பழத்தை வச்சு ஒரு களி ரெடி பண்ண போறோம். அதுக்காக வேண்டி நான் ஏத்தம்பழம் எடுத்திருக்கேன். ரொம்ப பழுப்பும் வேண்டாம், ரொம்ப காயாவும் இருக்க வேண்டாம். எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கேன். அவிச்சு வச்சிருக்கேன். அடுத்தால கற்பட்டி. இதுக்கு கற்பட்டி மட்டும்தான் வேணும், சர்க்கரை யூஸ் பண்ணாதீங்க. கற்பட்டி தான் நல்லது. அதே மாதிரி தேங்காய் பால், தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். டால்டா வேணும், நெய் சேர்த்தாலும் ஒண்ணு இல்லை. ஓகே. அப்புறம் சுக்கு பொடி, ஏலக்காய் பொடியோட வெறும் சுக்கு போட்டு பொடி. இதை வச்சு நம்ம சூப்பரா ஒரு களி ரெடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பழம் இப்படி அவிச்சோட இப்படி போட மாதிரி இருக்கணும். ஏன்னா ரொம்ப பேஸ்டா எடுக்க கூடாது நம்ம, சரியா? கால் வருது, ஃபுல்லா மேட்ச் பண்ணிட்டு பாப்போமா? பேபி ஃபுட்டா பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். 6 மாசத்துக்கு அப்புறம் இந்த செர்லாக் கொடுக்கக்கூடிய டைம்ல கொடுக்கக்கூடியது. நெய் இருந்தா நெய் சேர்த்து விடணும்னா நான் கொஞ்சமா டால்டா சேர்த்து கொஞ்சமா தூள் இருந்துடக்கூடாதுல. வந்த உடனே நம்ம என்ன செய்யணும், இதை ஆட் பண்ணிடணும். கை வச்சு இது பண்ணிடுங்க, ஏன்னா மொத்தமா விழுந்தா நம்ம ரொம்ப மசிக்கல. நம்ம அப்படி விட்டுறணும் சொன்னலாம், சரியா? நீங்க என்ன செய்யணும், இதுதான் இருக்கும் நம்ம ரெடி பண்ணணும்னு சொல்றது. நம்ம டால்டா பாதி நெய் பாதி ஆட் பண்ணிருக்கோம். இது இன்ஸ்டன்டா டக்குன்னு ஒண்ணு இல்லை, நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொன்னா போதும். இப்போ ஆட் பண்ணது செய்து பண்ணுங்க. ஓகே, இன்னொரு வீடியோல பார்ப்போம். பாய்.